இது சாதாரணமான வெற்றி அல்ல. முதல்ல பாருங்களேன், அவங்களுடைய அந்த லோகோவை பாருங்க. அதில் 3 அந்த ஆர்க் மாதிரி இருக்குது. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு தோணுச்சு அவங்க எதை கருதி அதை வைத்தார்களோ எனக்கு தெரியவில்லை. இது 1 இப்படி இருக்குது, அதன் மேலே நீல கலரில் அந்த ஆர்க் இருக்குது, இன்னொரு ஆர்க் இப்படி இருக்குது, ஒன்றின் மீது ஒன்று நிறைவாக இந்த ஆர்க் இப்படி இருக்குது. அடிப்படையில் இருப்பது இந்த நிறுவனத்தினுடைய தலைவர்கள், உங்கள் ஆப்ரேஷன் ஹெட்டு, உங்கள் பிரான்ச்சில் இருக்கிறவங்க, அவங்க தான் நிறுவனத்தினுடைய எம்ப்ளாயீஸ் அண்ட் ப்ரமோட்டர்ஸ். அவங்க முக்கியமாக ப்ரமோட்டர்ஸ் ஒரு ஆர்க்கில் இருக்கிறது. அதற்கு மேலே இருப்பது அதை தாங்கி பிடிக்கிற இங்கே வந்திருக்கிற அந்த நிறுவனத்திலே வேலை செய்கிறவர்கள், குறிப்பாக கஸ்டமர்ஸை மீட் பண்ணுற பணியில் இருக்கிறவர் எல்லாரும். ஏன்னா அவங்க தான் ஃபேஸ் ஆஃப் த சிட் ஃபண்ட் கம்பெனி, அவங்கள தான் கஸ்டமர்ஸ் பார்க்குறாங்க. அது 2வது. இவங்க 2 பேரினுடைய அந்த அணுகுமுறைக்கு மேலே இருப்பது வாடிக்கையாளர்கள். ஏன்னா கஸ்டமர் இஸ் த கிங், அவங்க தான் மேலே இருக்காங்க, அவங்களுக்கு மேலே யாருமே இல்லை. 3 பேருமா சேர்ந்து தான் உயர முடியும். இதிலே ஒன்று கீழே இறங்கினால் இன்னொன்று உயர முடியாது. ஒற்றுமையோடு அத்தனை நூலும் ஒழுங்காய் வந்தால் உயரும், இதில் ஒரு நூல் அருந்தால் குளரும், இதை ஓட்டும் ஏழை கூட்டுறவாலே உலகில் தொழில் நலம் உயரும் என்று பட்டுக்கோட்டை எழுதிய பாடல் எனக்கு நினைவுக்கு வந்தது. இல்லை, ஒன்று ஜெயிச்சு ஒன்று தோத்தா கிடையவே கிடையாது, எல்லாம் தான் சேர்ந்து மேலே எழுந்து ஜெயிக்க முடியும் என்பதுதான் அந்த லோகோ சொல்லுகிற விஷயம் என்று நான் நினைத்தேன். மிக திருப்திகரமான இந்த ஒரு சூழலில் மேன்மேலும் நீங்கள் வெற்றிகளை எய்துவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.